So sin minimum value 0. கரெக்டா சொல்லு. சரி, sin minimum value 0ங்கிறீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். sin minimum value 0னா sin ஆஃப் minus pi by 2 ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். sin ஆஃப் மைனஸ் தீட்டான்னு என்ன எழுதி வைக்கிறேன்? மைனஸ் sin தீட்டான்னு எழுதி வைக்கிறேன். Minus sin theta. அப்ப அதை வச்சு இதோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சரி அப்போ minus pi by 2 சொல்லுங்க. minus 1 வந்துருமா சார்? மைனஸ் sin pi by 2. minus sin theta. அப்ப மைனஸ் 1. சார் இதுல என்ன டவுட் இருக்குதா? இந்த பாயிண்ட்ல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். அப்ப நீங்க சொன்னீங்க 0 மினிமம் வேல்யூவா இல்ல -1 மினிமம் வேல்யூவா? minus 1 சார். அப்ப -1 இஸ் a மினிமம் வேல்யூ. யாருக்கு? சைனுக்கு. மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ இன் சைன். சார் பாசிட்டிவ் 1. பாசிட்டிவ். இதுல சைன்ல. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு எந்த ஆங்கிள் போட்டா நம்மளுக்கு -1 வருது? மைனஸ் பை பை 2 போட்டா -1 வருது. மைனஸ் sin ஆஃப் பை பை 2 போட்டா என்ன கிடைக்குது? +1 வருது. சரிங்களா? +1. இங்க அப்ளை பண்ற பாத்தீங்களா? இங்க அப்ளை பண்றதுக்கு பேரு டொமைன். இங்க வருது பாத்தீங்க, இந்த பை பை 2 மைனஸ் பை பை 2 அப்ளை பண்றோம்ல, இதுக்கு பேரு என்ன? ஆமா சார். அது பேரு என்ன? டொமைன். எங்க எழுதலாம்? இடம் இருந்தா கீழ வந்துட்டா டொமைன். அதுக்கு பேரு டொமைன். வெளியே வருது பாத்தியா, இந்த -1 +1 வெளியே வருது பாத்தியா? இந்த -1 ஆமா சார். இதுக்கு பேர் ரேஞ்ச். இதுக்கு பேர் ரேஞ்ச். சரிங்களா? அப்ப சைனோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதான் நம்மளோட பார்ட். இப்போ இதுக்கு பேர் ஃபங்க்ஷன், ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கிறேன், டொமைன் நோட் பண்ணிக்கிறேன், ரேஞ்ச் நோட் பண்ணிட்டேன். சொல்லுங்க என்ன இப்போ இதுல இருந்து என்ன நடக்கும்? டொமைன் டொமைன் வந்து π/2 to -π/2. மினிமம் வேல்யூ வந்து முதலாவது, செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து செகண்டாவது எழுதணும் இன்டர்வல் ஃபார்ம்ல. சரிங்களா? அப்போ -π/2 to +π/2. சூப்பர், கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. -π/2 to +π/2. ரேஞ்சு -1 to 1. -1 to 1. இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி, அடுத்த ஒர்க் ஆரம்பிச்சலாமா? காசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சார் நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிறேன். ஏங்க சார் வேறு வேல்யூ எடுக்கக்கூடாதுன்னா, நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். எப்பயுமே காஸ் தீட்டா வந்து என்ன ஆக்சிஸ் வச்சுருப்போம்? ஹரிசாண்டல் ஆக்சிஸாகவும், சைன் தீட்டா என்ன வச்சுருப்போம்? வெர்டிகல் ஆக்சிஸாகவும் வச்சுருப்போம். வெர்டிகல் ஆக்சிஸ். அப்போ நம்மளோட ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா, சைனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் லைன் பேஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்போ இது π/2ல வந்து சைன் π/2 வந்து 1 கிடைக்குதுன்னா, இது வந்து ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -π/2. இதுக்கு 3/2 அனதர் நேம் இருக்குது. இதனோட நேம் என்ன? 3/2 அனதர் நேம் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த 3/2 அனதர் நேம். பட் நம்ம என்ன பண்ண போறோம்? அது ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சுக்கிட்டு -1 நோட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே சார். கிளியரா? ஏங்க சார் மாத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் வேல்யூ அண்ட் ஜென்ரல் வேல்யூ இருக்கும். நம்ம பேஸ் பண்ணி பிரின்சிபல் வேல்யூ வச்சு தான் நம்ம எழுத போறோம். அந்த வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு என்ன பாசிபிளோ அதை நம்ம எழுதுறோம். சரிங்களா? அதே மாதிரி காசு எடுத்துட்டீங்கன்னா, காசு வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ். அப்போ பாருங்க, இது வந்து கிளாக் வைஸ் நோட் பண்ணாது, ஆன்டி கிளாக் வைஸ் நோட் ஆகுது. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா எங்கிருந்து? இது cos 0 வேல்யூ என்ன? 1. அப்படியே மூவ் ஆயிட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல மூவ் பண்றீங்க. ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மூவ் பண்ணா இங்க வருது. இது பேர் என்ன? 180 டிகிரி பை. 180. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். அப்ப காசு வந்து இந்த பைல வந்து என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. -1. அவ்வளவுதான். அப்ப சொல்லுங்க, காசோட ரேஞ்ச் என்ன கிடைக்கும்? அண்டர் டொமைன் என்ன கிடைக்கும்? காசோட ரேஞ்ச் நீங்க பாத்துட்டீங்க, -1 to 1. -1 to 1. அப்ப என்ன கிடைக்கும்? இது 0 to πன்னு எழுதணும். எப்பயுமே லோயஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆகும், ஹையஸ்ட் வேல்யூ செகண்டாவும் எழுதணும். ஏங்க சார் நீங்க -1 போட்டுக்கிறோம், ஏங்க சார் நீங்க பை போடக்கூடாதுன்னா, பைனா 180 டிகிரி. கரெக்டா? பைனா 180 டிகிரி. எப்பயுமே ஹையஸ்ட் வேல்யூ செகண்டா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து இதையும் பார்க்கக்கூடாது. மினிமம் மேக்ஸிமம் வேல்யூவோட ரேஞ்ச் தான் பார்க்கணும். இங்க எப்படி எழுதும்போது மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எழுதுமோ, அதே ஆர்டர்ல 0 டிகிரி மினிமம் வேல்யூ, 180 டிகிரி மேக்ஸிமம் வேல்யூ, அந்த ஆர்டர் தான் எழுதணும். நிறைய பேர் டவுட் கேட்கறாங்க. சார் இங்க -1 போட்டுக்கிறீங்க, அப்ப இங்க பை தானே வரணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கிடையாது. நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஃபார்மேட் தான் எழுதணும், தவிர மேக்ஸிமம் மினிமம் ஆர்டர்ல எழுதக்கூடாது. அத பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. சரியா கண்ணு? இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். டவுட் இருந்தா கேட்டுக்க பண்ணி.
சரி, அடுத்தது இது நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்தது பார்ப்போம். நோட் பண்ணிட்டேன் சார். டேனுக்கு என்னப்பா மேக்ஸிமம் வேல்யூ, எதுப்பா மினிமம் வேல்யூ? சார் மேக்ஸிமம் வந்து 1 இருக்கும். ஒன்று தான் மேக்ஸிமம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. 0 டிகிரி என்ன, 30 டிகிரி என்ன, 45 டிகிரி என்ன, 60 டிகிரி என்ன, 90 டிகிரி என்ன, டேனோட வேல்யூ. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். டேன் 0 என்ன, 0வா? இது 1/√3. அப்படியே சொல்லுங்க டக்கு டக்குன்னு. tan 0 0 சார். ஆ, tan 0 1/√3. ஆ, 1√3 not defined. நாட் டிஃபைனா இன்ஃபினிட்டி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? Infinity. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம ஆல்ரெடி சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிடும்? -1 கண்டுபிடிச்சிடும். -1. அதே மாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ, காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ, எனி பை பை டூ வந்தாலும் காசோட வேல்யூ 0. சரிங்களா? 0. ஆமாம் சார். அப்போ tan மைனஸ் பை பை டூ என்ன கிடைக்கும்? tan மைனஸ் பை பை டூ சைன் பை காசா, சைன் மைனஸ் பை பை டூ டிவைடட் பை காஸ் மைனஸ் பை பை டூ. இது டவுட் இருக்குதா? அப்போ -1/0 that is equal to -infinity. அப்போ நம்மளுக்கு என்னது இங்கே ரேஞ்ச் என்ன வருது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? -infinity to +infinity வரும். அது வந்து என்ன எடுப்போம்? ரியல் நம்பர் ஆர்னு எடுத்துருவோம். கரெக்டுங்களா? இங்கே என்ன எடுப்போம்? மைனஸ் பை பை டூல இன்ஃபினிட்டி வரும், அதில் என்ட்ரி பண்ண மாட்டோம். ப்ளஸ் பை பை டூ வரும், அப்புறம் ரைஸ் பிட்வீன் வேல்யூ வரும். கரெக்டா? இது எப்படி க்ளோஸ் இன்டர்வல் இருக்குது, இது வந்து ஓப்பன் இன்டர்வல் வரும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் இருக்குங்களா? எனக்கு நான் இருக்குது சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆமாம் சார். ஓகேங்களா? சூப்பர், வெரி குட். சரி, இப்போ காசு சைனு டேனு பார்த்துட்டோம். மற்றது யார்? ரெசிப்ரோக்கல் வேல்யூ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிட்டேன். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, அடுத்து யார்? 60 டிகிரியா, அடுத்து 90. அதுக்கு ஒரு பேரலாக ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். அது என்னென்னா 90 டிகிரியோட கான்செப்ட். அது என்னது? பர்பண்டிகுலர் ஆங்கிள். பர்பண்டிகுலர் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம என்ன சொன்னோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு சொல்லும்போது இது ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போதெனியஸ். அதே கொசிகன் தீட்டா வரும்போது என்ன சொல்லி கொடுத்தேன்? ஹைப்போதெனியஸ் டிவைட் பை ஆப்போசிட். இந்த பாயிண்ட் சொல்லி கொடுத்த நான் இருக்குதா? சரி, இதுக்குரிய ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எது பிக்கஸ்ட் சைடு? ஹைப்போடெனிஸ். அப்போ ஹைப்போதெனிஸ்னா இதனோட வேல்யூ எப்பயுமே என்னவா இருக்க போகுது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்க போகுது. கரெக்டா? ஏன்னா ஹைப்போதெனிஸ் ரொம்ப பெரிய வேல்யூ டினாமினேட்டர் இருக்கும்போது கண்டிப்பா 0 பாயிண்ட் சம்திங்கோ இல்லை நியர்பை 1 தான் வரப்போகுது. பட் கொசிகன் சீக்கன் என்ன நடக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் இருக்குது. இது என்ன நடக்கும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஆமாப்பா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்புறம் அதனோட மீனிங் என்ன? கண்டிப்பா அந்த 0ல இருந்து 1ங்கிற பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வராது. சப்போஸ் நெகட்டிவ் வந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -1 to 0ங்கிற பாயிண்ட் என்ன ஆகுது? எக்ஸிட் ஆகாது. அப்போ அதை கம்பைன் பண்ணி எழுதும்போது எப்படி சொல்லிக்கிறேன்? -1 to 1ங்கிற பாயிண்ட் வந்து சீக்கனுக்கும் கொசிக்கனுக்கும் இன்வால்வ் ஆகாது. எதனால? ஹைப்போதெசிஸ் வந்து பிக்கஸ்ட் வேல்யூவும் ஆப்போசிட் அண்டு அட்ஜசன்ட் வந்து லோயஸ்ட் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு டினாமினேட்டர்ல வரனால. கரெக்டா? இது ஹைப்போதெசிஸ் இங்கே இருக்கும், அட்ஜசன்ட் வேல்யூ இங்கே இருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து நியூமரேட்டர்ல இருக்குது. ஹையஸ்ட் வேல்யூ நியூமரேட்டர்ல இருந்தாலும் நம்ம 1 பாயிண்ட் தான் ஆரம்பிக்கும். கரெக்டா? ஒரு சாம்பிள் இது வந்து கீழே வந்து டினாமினேட்டர்ல 2 இருக்குது, இது 2.1 இருக்குது. அப்போ கண்டிப்பா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1.05. ஓகேவா? அப்போ கம்பல்சரி கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். இல்லை இந்த பக்கம் நெகட்டிவ் சைடில் 1 விட கம்மியாக தான் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யாருக்கு? கொசிக்கனுக்கும் சீக்கனுக்கும். டேனுக்கு முடிஞ்சுதா? கொசிகன் சீக்கனோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லு. ஏன்னா அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நீ ஜேஇ வேறு எழுதுங்கிற இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லைனா யூடியூப் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அதை போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் ரீசன். ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிறேன்? கொசிக்கனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா சேம் -infinity to infinity பட் நாட் இன்வால்விங் அந்த ஓப்பன் இன்டர்வல் -1 to 1. இந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்காது. அதர்வைஸ் இது அனதர் நோட்டேஷன் சொல்கிறாங்க. ஆர் டிஃபரன்ஸ் -1 to 1. இது ரெண்டுல எது எழுதினாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஜேஇல இருக்கும். அண்ட் நான் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் +2 படிப்பீங்களா, அப்போவும் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். பேஸ் பண்ணி ஏன்னா யூனிவர்சிட்டிக்குன்னு அப்படிங்கிறாங்க, அது கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் வரப்போகுது. அந்த 2 மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இன்னும் 1 மார்க்கில் கூட கேட்கலாம்.
அதர்வைஸ் ஜேஇ கொஸ்டினுக்கு இது பேஸ் பண்ணி கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சாதான் போட முடியும். மெயினாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இது புரியுதுன்னா கேட்டுங்க, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் என்ன டவுட் இருக்குதா? சீக்கன் கொசிக்கனோடதுலாம் இல்ல சார். சரி. அப்போ எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ எக்ஸிட் ஆகும்? அப்போ அந்த காஸ் கொசிக்கனோட ரேஞ்சில் எழுதுங்க பார்க்கலாம். என்னது? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்டு 90 டிகிரி. இதனோட வேல்யூ டக் டக்குன்னு எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? சொல்லுங்க. ஆமாம் சார். சைன் தீட்டா வந்து 0, சைன் வந்து 0. இது நம்ம எழுதுறது கொசிக்கன். கொசிக்கிட்டாங்க. சார் சைனோட வேல்யூ இருக்கு. சைன் என்ன? அதனோட ரெசிப்ரோக்கல் சைனோட வேல்யூ இங்க எழுதுங்க, ஈஸி எழுதிடலாம். உங்களோட ஈஸியான கான்செப்ட் தானே. 0 0 1/2 1/2 1/√2 √3/2 1. அப்படியே டக்குன்னு சொல்லுங்க. 1/0 1/0 வந்து 0 சார். யார் சொல்லி கொடுத்தா? சார் இங்க 1 சார். 1 1 1. டேய் அப்பயும் தப்பு சொல்றேன். யோசிச்சு சொல்லுவீங்க போது அப்பயும் தப்பு பண்றேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. a/0 0/a இந்த ரெண்டு ரிசல்ட் மாற்றவே கூடாது, மறக்கவும் கூடாது. அதே மாதிரி 0 எனிதிங் பவர் a பவர் 0 a இஸ் நாட் ஈக்குவல் 0. இந்த மூணு ரிசல்ட் எப்பயுமே மறக்கக்கூடாது. இதெல்லாம் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா இப்போ படிச்சுன்னு தெரிஞ்சுங்க. என்னோட வேல்யூ என்ன நான் இருக்குதா? நான் சொல்லிட்டேன். a பவர் 0ஓட வேல்யூ 1. வெரி குட். இது 1. இது கரெக்ட். 0/a ஓட வேல்யூ 0/a ஓட வேல்யூ 0/a ஓட வேல்யூ not defined sir. 0/a 0/a sir 0 sir. 0. அப்ப a/0 ஓட வேல்யூ என்ன? டினாமினேட்டர்ல எக்காரணத்தை கொண்டும் 0 இருக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோ. மறந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறந்துட்டு நோட் பண்ணிக்கோ. டினாமினேட்டர்ல எக்காரணத்தை கொண்டும் 0 இருக்கக்கூடாது. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படி இருந்தால் அது நாட் டிவைன் ஆர் இன்ஃபினிட்டி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ எடுத்து முட்டி நம்ம வந்து என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடிட்டு இன்ஃபினிட்டின்னு போட்டுருவோம். சரிங்களா? அப்படியே இதில் சொல்லுங்க. 30 டிகிரி 30 டிகிரி வந்து 2 சார். 45 டிகிரி இது வந்து √2. சொல்லுங்க. 2/√3. வெரி குட். 2/√3. இது 1. அவ்வளோதான். அப்ப எந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குது? அதே மாதிரி -π/2 இன்ஃபினிட்டி வந்து -π போட்டுக்கலாமா? π போட்டு சரி ஓகே. எந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குது? சார் 0 டிகிரில சார். 0ல இருந்து கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? மத்த வேல்யூல எக்ஸிட் இல்ல. அதே மாதிரி -π/2 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். கரெக்ட்டா? -π/2 -1. அதே மாதிரி ரெண்டு ஆயிட்டு. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இதுல என்ன பண்ண போறேன்னா சைனோட ரேஞ்ச் எழுதிக்கிறேன். சைனோட ரேஞ்ச் என்ன? -π/2 to π/2 வேல்யூ கிடைக்குது. கரெக்ட்டா? இதுக்கு லைஸ் பிட்வீன் தான் 0 இருக்கும். இந்த லைஸ் பிட்வீன் என்ன இருக்குங்க பாரு, ஒரு லைன் போட்டேன். இது வந்து -π/2, இது வந்து +π/2. கரெக்ட்டா? இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல தான 0ங்கிற ஆங்கிள் இருக்கும். கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் புரியலன்னா சொல்லு, தனியா கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாயிண்ட் புரியுதா? இல்ல நான் கீழே தனியா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? தனியா போடுறது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகுது. தனியா போட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. இது வந்து -π/2. இது வந்து +π/2. கரெக்ட்டா? நடுவுல 0 இருக்குது. அப்ப 0 இருந்தா இதுல இருந்து 30 டிகிரி ஆகும். இது 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது -30 டிகிரி, -45 டிகிரி, -60 டிகிரி, -90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? இதுல எதுல இன்ஃபினிட்டி வருது? 0ங்கிறதுல இன்ஃபினிட்டி வருது. அப்ப அந்த 0ங்கிற பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோமா? இன்ஃபினிட்டி வந்து நெக்லெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அந்த 0ங்கிற பாயிண்ட் நெக்லெக்ட் பண்ணுவோம். அதனால இது என்ன பண்றோம்? -0 இன்ஃபினிட்டி 0 ஏன்னா இன்ஃபினிட்டி தான் இங்க போட்டோம்ல. இங்க பாருங்க, ஓபன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி போட்டோம்ல. அதனால இது இன்ஃபினிட்டி இன்க்ளூட் ஆகாது. நம்ம எதை பத்தி பேசுறோம்? இத பத்தி பேசுறோம். தட் மீன்ஸ் டொமைன் பத்தி பேசுறோம். கரெக்ட்டா? டொமைன்ல எந்த வேல்யூ இன்ஃபினிட்டி கிடைக்குது? இது வந்து ரேஞ்ச் 0. 0 டிகிரில வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குது. அப்ப அந்த 0 டிகிரி வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகே. புரிஞ்சுதுங்களா? இல்ல இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல சார், புரியுது. சரி, நான் சீக்கன் பத்தி இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே ஐடியால சீக்கன் பத்தி நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அப்ளை பண்ணிட்டு எனக்கு போட்டோ அனுப்பணும். ஏன்னா சீக்கிரம் இது பேரலா சொல்லிட்டேன் உனக்கு. சீக்கிரம் உனக்கு பேரலா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குதா? சொன்னா சொல்லியா?
சீக்கண்ட் இல்ல கொசிக்கன் சொல்லும் போது இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்றேங்கண்ணா. சார். இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லடா, கொசிக்கன் ம், சீக்கன் சரியா ஒரே மாதிரி ஐடியா தான் சொன்னேன். சார். சீக்கண்ட் வந்து சீக்கன் யாரோட? காசோட இது. வெரி குட் வெரி குட், சூப்பர் கான்செப்ட், கரெக்ட். அப்ப காசோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. காசோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனியஸ். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ப ஹைப்போதெனியஸ் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வேல்யூ. அப்ப சீக்கன் வரும்போது என்ன ஆகும்? ஹைப்போதெனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஹைப்போதெனியஸ் பை அட்ஜசன்ட். அப்ப கண்டிப்பா -1 to 1 இருக்காது. ஏன்னா ஹைப்போதெனியஸ் நியூமரேட்டர் வந்து கண்டிப்பா இந்த வேல்யூ இருக்காது. அப்ப சீக்கனுக்கு என்ன நடக்குது? -∞ to ∞. கண்டிப்பா எந்த வேல்யூ இல்ல? -1 to 1 இல்ல. -1 to 1 இல்ல. அப்ப இதுவும் சேம் ரேஞ்ச் பிரச்சனை கிடையாது. அதே ஆயிடும். கிளியரா? டவுட்டா? சார். டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா ஓகே, அடுத்த பாயிண்ட்க்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே சார். டன். கரெக்ட் தானே? ஆமாம் சார். சரி. அப்ப சீக்கனுக்கு சொல்லுங்க, டொமைன் என்ன? ரேஞ்ச் எழுதிட்டீங்க ஒரு வழியா. டொமைன் என்னவா இருக்க போகுது? ஆமாம் சார். சேம் இதே 0 to π சார். ஓகே, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எழுதிக்கலாம். அப் டு இது வரைக்கும் எழுதிட்டு இங்க பைன் மாத்திக்கலாம். ஏன்னா காசுனால நம்மளுக்கு வந்து வெர்டிகல் வந்து இங்க பைன் மாத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணுமா? காசோட வேல்யூ இருக்குதா? காசுன்னு மாத்திக்கங்க இதை. இதை வந்து காசுன்னு மாத்திக்கிங்க. அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு சொல்லுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மேலே வந்து காசு, கீழே வந்து சீக்கன்னு. காசு π/2 போட்டு இங்கே பைன் போட்டுக்குங்க. அது வந்து வெர்டிக்கல் லைன் வந்து ஹரிசாண்டல் லைனாக மாறிடும். cos 0 என்ன? 1. காஸ் வந்து 30 √2. இது வந்து 1/√2. இது வந்து 1/2வா? 1/2. இது வந்து 1. இது வந்து -1. இதில் என்ன டவுட் இருக்குதாங்கன்னு? இல்லை டக்குன்னு சொல்லுங்க. சீக்கன் 0. ஒரு சீக்கன் 0 வந்து 1 சார். அப்புறம் 30 வந்து 2 சார். 30 2/1. ஓ, ரெசிப்ரோக்கல் 2/√3 சார். ஏன் மறக்கறீங்க? மறக்கக்கூடாது. 2/√3. அப்புறம் √2 சார். அப்புறம் இப்போதான் சார் 2. வெரி குட். இப்போதான் 2. அதுக்கப்புறம் 1. நான் மாற்றி போட்டேன். மேலே வந்து சைனோடது வந்து அழைக்காம விட்டுட்டேன். மேலே சைனோடது வந்து என்ன? சைனோடது 1. காசோடது என்ன? 0. காசோடது என்னது? 0. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 0/1 0 சார். இதனோட ரெசிப்ரோக்கல், 0ஓட ரெசிப்ரோக்கல் இப்போ சொல்லி கொடுத்தேன். a/0 சார். இன்ஃபினிட்டி சார். மறக்கக்கூடாது. இன்ஃபினிட்டி. அப்புறம் -1 சார். -1. சரி. இது காசுக்கு என்ன வருதோ அதே தான் வரும்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. 0 to πன்னு சொல்லிட்டீங்க. பட் எந்த வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குது? எந்த வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குது? π/2ங்கிறதுல இன்ஃபினிட்டி கிடைக்குது. கரெக்டா? டொமைன் வந்து எப்போ இன்ஃபினிட்டி வருது? π/2ல இன்ஃபினிட்டி வருது. கரெக்டுங்களா? அப்போ அதை வந்து நம்ம நெகட்டிவ். அப்போ வந்து மைனஸ் பண்ணிடணும் சார். கரெக்டுங்களா? ஆமாம் சார். இதில் என்ன டவுட் இருக்குதாங்கண்ணா? இல்லை சார். ஓகே, காட்டுக்கு நீங்களே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். காட்டு டேனுக்கு என்ன போட்டோமோ அதே தான் வரும். நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். காட்டுக்கு என்னெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் டேனோட வேல்யூ யூஸ் பண்ணுங்க சார். டேனோட வேல்யூ எழுதிட்டாங்க. வெரி குட். எழுதிக்கலாம். 0 ஃபர்ஸ்ட் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, அடுத்தது 60 டிகிரி, அடுத்தது 90 டிகிரியா? 90 டிகிரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இது எழுதிக்கணும். ஏன் எழுதுறேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா காசோட நியூமரேட்டர், அதனால் வெர்டிக்கல் லைனோட தான் ஹரிசாண்டல் லைனோட எழுதணும். இது வந்து டேன் எழுதிக்கிங்க. இங்கே வந்து காட் எழுதிக்கிங்க. tan 0? 0. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 1/√3. 1 √3. அப்புறம்
இது 1/√3. ஏன்டா என்ன சைன் வந்து 1 காசு வந்து 0 1/0 இன்ஃபினிட்டி ஏன் சொல்றது எவ்வளவு லேட் பண்ற இது வந்து இன்ஃபினிட்டி தானே தெரியலையா இல்ல சொல்லி கொடுக்கணுமா ஆமா சார் நாட் டிஃபைன்ட். கரெக்டா இல்ல சொல்லி கொடுக்கணுமா எப்படி இல்ல சார் இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் மறந்துருச்சு. ஓகே tan பை tan பை என்ன sin பை வந்து 0 cos பை வந்து -1 அப்ப என்ன ஆகும் 0 பை -1 வந்து 0 நல்லா பார்த்தா இந்த பாயிண்ட் எழுதிக்கிறேன் உனக்கு வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும் 0 பை -1 இருக்கு கரெக்ட்டுங்களா ஆமா சார். சரி காட்டுக்கு எழுதுறதுன்னு காட்டு காட் 0 சார் காட் 0 சார். என்ன மறுபடியும் அதே தப்பு நாட் பண்ற டிஃபைன்ட். ஜீரோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. வெரி குட் வெரி குட் அப்புறம் √3 சார். வெரி குட் அப்புறம் 1. வெரி குட் அப்புறம் 1/√3. வெரி குட் அதுக்கப்புறம் இது 0 சார். வெரி குட் அப்புறம் இதுக்கு வந்து இது 0.1 வந்து என்ன ஆகும் -1/0ன்னு காட்டுக்கு கிடைக்கும் -1/0னா மைனஸ் எடுத்தீங்க 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆகும் அதனால இங்க என்ன கிடைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகும் சரிங்களா ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஆமா சார். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ப இங்க ரேஞ்ச் என்ன காட்டோட ரேஞ்ச் என்ன -infinity to +infinity கரெக்ட்டுங்களா இன்ஃபினிட்டி. ஆர் இது எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் ரியல் நம்பர்ஸ் எழுதலாம் கரெக்ட்டுங்களா ஆமா சார். அப்ப இது எதுல இருந்து எது கிடைக்குது 0 to π ஏன்னா 0னா இன்ஃபினிட்டி கிடைக்குது அண்ட் πனா -infinity கிடைக்குது அதனால ஓபன் இன்டர்வல் வரும் சரிடா கண்ணு இதுதான் நம்மளுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதுதான் நான் லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் எகைன் புரியல மறந்துட்டுங்கிற அதனால திரும்ப நான் எழுதிக்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க ஓகே சார். ஃபுல்லாக நோட் பண்ணிக்க நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே சார். என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேனோ அந்த பாயிண்ட்ஸை சைடில் நோட் பண்ணிட்டு எழுது ஏன்னா இப்போ நான் அழைச்சிருப்பேன் இல்லை எதுவும் பண்ணியிருப்பேன் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு பண்ணினீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் சரியா தம்பி ஓகே சார். This video sponsored by Buy Mode Shopping App. Thank you.